ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் ஒரு டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெட்டி பிரிக்கிற விலாகு. அந்த பெட்டி பிரித்து அதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிற வரையும் உங்ககிட்ட காமிச்சேன். அதுக்கப்புறம் பிளான்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கிச்சன் வந்து பேண்ட்ரி யூனிட் எல்லாம் ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கண்டினியூஸாக பாருங்கள். காலையிலே பையனையும் ஹஸ்பண்டையும் ஸ்கூல் ஆஃபீஸ் அமைச்சிட்டு நானும் என் சின்ன பையனும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கரெக்டாக இந்த வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். என்கிட்ட இருக்கிற எல்லா இண்டோர் பிளான்ஸும் வந்து நான் வந்து விண்டோ சைடு வந்து வச்சுட்டு ஊருக்கு போயிருந்தேன். 1 வீக் தான் ட்ராவல் பண்ணதுனால பெருசாக வந்து பிளான்ஸ்லாம் வந்து ஒன்றும் டேமேஜ் ஆகலை. வாட்டர் வந்து நிறையா போர் பண்ணிட்டு தான் போயிருந்தேன். இந்த பிளான்ட் வந்து நான் வந்து ரொம்ப சின்னதாக வந்து என் ஃப்ரெண்டு எனக்கு கொடுத்தா. அந்த பிளான்ட்டை வந்து நான் வந்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சு இந்த மாதிரி வந்து வேர் விட்டு நிறைய பாட்டில் வச்சுட்டேன். இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு அவள் கொடுக்கும்போது அந்த பிளான்ட்டோட க்ரோத் இருந்தது. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி இதில் வச்சேன். எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு பாட்லேயும் வச்சுருந்தேன். இந்த மாதிரி வந்து நான் தண்ணியில் வச்சு வேர் விட்டு நிறைய பாட்டில் வந்து அதை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி தான் எல்லா பிளான்ட்டுமே நான் பண்ணுவேன். பிளான்ஸ் வந்து வளர்க்குறதுக்கு வந்து பெருசாக வந்து இண்டோர் பிளான்ஸ் வந்து ஸ்டெயின் பண்ண தேவையில்லை. ஈஸியாக வந்து இண்டோர் பிளான்ஸ் வளர்ந்துடும். வேக வைக்கிற முட்டையோட ஓடு இருக்குல்ல, அந்த ஓடை வந்து நான் தூள் பண்ணி மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி செடிக்கெலாம் போடுவேன். ரொம்ப சூப்பராக வளரும். இந்த செடி வந்து ரொம்ப சின்னதாக தான் இருந்தது. இதை வந்து இன்னொரு பாட்டில் மாற்றி வச்சேன். இந்த பிளான்ட்டும் நல்லா வளர்ந்துச்சு. இன்னொரு பாட்டில் மாற்றி வச்சதும் நல்லா வளர்ந்தது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இண்டோர் பிளான்ஸ் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நிறைய பிளான்ட் வாங்கி செலவு பண்ணணும்னு இல்லை. ஒரு 2-3 பிளான்ட், மெயினாக இந்த மணி பிளான்ட்டு, ஸ்னேக் பிளான்ட்டு, இந்த மாதிரி ஒரு 2-3 பிளான்ட் வாங்கிட்டு நம்ம அதை வந்து ப்ரோபகேட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நிறைய வளரும். என்னோட சின்ன பையனுக்கு வந்து இந்த ரிங்கா ரோசஸ் வந்து ஒரு டைம் விளையாண்டுட்டோங்க. தெரியாமல் ஏன்டா விளையாண்டோன்னு ஆயிடுச்சு. பொழுதானிக்கு எங்களை டார்ச்சர் பண்ணி எடுக்கிறான் அதை விளையாட சொல்லி. ஸோ அவன் கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு திரும்ப வந்து 1 வீக் ஆகிடுச்சு தண்ணி ஊற்றி எல்லா பிளான்ஸுக்கும். ஸோ தண்ணி ஊற்றி அதை வந்து அந்தந்த பிளேஸில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வைக்கிறேன். ஏந்திமா ஏம்மா தரையில் கொடுத்துருக்க? சிச்சோ, கீழே விழுந்துட்டியாங்க. என் வயிறு குட்டி கீழே விழுந்துட்டிங்களா? அம்மா உன்னை காப்பாற்றுறேன்டி, வாடி. நோ, அம்மா உன்னை காப்பாற்றுறேம்மா. நோ, நிஹான் அம்மா உன்னை காப்பாற்றுறேன், வா. கம் கம் கம். வாட்டரில் வச்சுருந்த பிளான்ஸ்லாம் வந்து வாட்டர் வந்து கொஞ்சம் எவாப்ரேட் ஆகிடுச்சு. ஸோ அதுலெல்லாம் கொஞ்சம் வந்து தண்ணி ஃபில் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு செடி மட்டும் ஃபுல்லாக வந்து உதிர்ந்து போயிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து நான் முட்டையோட ஓடை வந்து போட்டுகிட்டே இருந்தேன். சைடில் அழகாக வந்து துளுத்து இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு சூப்பராக. அதே மாதிரி தான் வந்து கருவேப்பிலை வந்து வெயிலில் நல்லா வாடிடுச்சு. ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே வந்து வருது. இப்போ கருவேப்பிலையை துளுத்து வருது கொஞ்சம் கொஞ்சம். ஸோ அதனால் வந்து அதுக்கும் வந்து பாதுகாத்து கொண்டு இருக்கிறேன். இந்த 2 செடி மட்டும். மற்ற செடியெலாம் வந்து சூப்பராக இருக்குது. தூக்கிட்டு வா. மெதுவா கீழே போட்டுறாத. என்னம்மா? பிளான்ஸ் முடியாது. சரி, ட்ரை பண்ணு. தூக்கு. வாவ், வெரி குட் விஹான், குட் ஜாப். என்னோடய ஃபாலோவர்ஸ் வந்து ஒரு சில பேர் வந்து நான் வந்து ஷாப்பிங் சென்டரில், மால்ஸில் இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது அவங்க வந்து ரெகனைஸ் பண்ணி வந்து பசங்களை பார்த்து கண்டுபிடிச்சி வராங்க. ஒரு சில பேர் என்னையே பார்த்து கண்டுபிடிச்சி வந்து பேசியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போ அதில் வந்து ஒரு பொண்ணை பற்றி சொல்லியே ஆகணும். அவங்க வந்து என்கிட்ட வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் வர நெகட்டிவ் மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணாதீங்கக்கா, கண்டுக்காதீங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஸ்வீட்டாக பேசுனீங்க. இந்த மாதிரி ஒரு சில ஃபாலோவர்ஸ் வந்து நம்மளை வந்து அவ்வளோ மோட்டிவேட் பண்ணுறாங்க. அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோலாம் போடுறேன். ஸோ அதனால் வந்து நான் வந்து பெருசாக வந்து ரியாக்டே ஆக மாட்டேன். ஒரு 1-2 பேர் வந்து கண்டினியூஸாக வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு மெசேஜ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பெட்டர் நான் அவங்களெல்லாம் வந்து ரிப்ளை பண்ணாமல் இக்னோர் பண்ணணுன்னு தான் நினச்சிட்ருக்கேன். இனிமேல் வர மெசேஜுக்கெலாம் நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, யாருமே வந்து இங்கே படித்து வேலைக்கு கூடாது அப்படின்லாம் யாருமே கிடையாது. எல்லாருமே வந்து ஓரளவு படித்து வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறோம். நம்மளோட ஃபேமிலி சுச்சுவேஷன் நம்மளால் வேலைக்கு போக முடியாது.
நம்ம குழந்தைய வச்சுட்ருக்கோம். ஒரு சில பேர் வந்து குழந்தைய பேபி சிட்டிங்கில் விட்டுட்டு வேலைக்கு போகிறாங்க. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அவங்களாம் வந்து ரொம்ப பாராட்டணும். நான் வந்து என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா, இப்போ நான் என் பெரிய பையனை வந்து நல்லபடியாக வளர்த்து இவ்வளோதுக்கு கொண்டு வந்துட்டு இப்போ அவன் வந்து ஓனாக அவனோட திங்ஸ் எல்லாமே பண்ணிப்பான். சின்னவன் அப்படி கிடையாது. ஸோ அவனை வந்து நான் வளர்த்து விடணும். ஒரு ஸ்டேஜில் நான் அவனை பேபி சிட்டிங்கில் விட்டுட்டு நான் வந்து வேலைக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அம்மா அண்ணாவை மட்டும் நீ வந்து வளர்த்த என்னை அம்மா வந்து கொண்டு போய் பேபி சிட்டிங்கில் விட்டு அந்த பையன் கேட்டானா என்னால் தாங்க முடியாது. ஸோ வந்து குழந்தைங்களை பொறுத்தவரையும் அவங்க இந்த ஸ்டேஜில் தான் வந்து நல்லபடியாக வளருவாங்க. அப்போ வந்து தாய் கூட இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். வேலைக்கு போக வேண்டியது தானே, யூடியூப் வச்சுட்டு இருக்கீங்க, அப்புறம் வந்து ஃபாரினில் தானே இருக்கீங்க, உங்களுக்குலாம் எதுக்கு வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னா அது ஃபாரினில் இருக்கணும், இந்தியாவில் இருக்கணும் அப்படின்லாம் இல்லைங்க. ஒரு உமன் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க பண்ணுறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்களும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிங்கலாம். யார் வேண்டான்னு சொன்னால் பொண்ணுங்களுக்கு பொண்ணுங்க தாங்க எதிரி. வச்சு கொடுக்கறது என்ன ட்ரெஸ் தெரியுமா? அது நான் வந்து நடுவுல போடுற மாதிரி தான் போட்டுப்பேன். நீ பண்ற? நான் ஒன்றும் பண்ணலையே. வீடியோ எடுக்கியா? இல்லை, யூடியூப் சேனலுக்காக நான் விலாக் எடுத்துட்ருக்கேன். நீ நடுவில் கால் பண்ணியா, வசமாக சிக்கினேன். இதையும் விலாகில் போட்டுருவேன். பேபி வாஷ் இந்த வந்துட்டேன் பேபி. என் பையன் ஹேண்ட் வாஷ் பண்ண கூப்பிட்றான். அதனால் நான் பூண்டு உரிச்சிட்டு இருக்கியா? அவள் வீடியோ எடுக்கிறேன்னா அப்படியே நீ இப்படியே வேச்சா மாத்துறீங்க. அப்படியாடி அழகா இருக்கனாடி? பொறாம என்னவா? கட் பண்ணிடுவேன். இதெல்லாம் எடிட்டிங்கில் கட் பண்ணிடுவேன். சரி, பாய். ரெண்டு கையிலே ஒன்று எடுத்துகிட்டு போவி. ரெண்டு கையிலே ஒன்று எடுத்துகிட்டு போ. ஒரு கையில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரொம்ப நேரம் எடுக்குதுல்ல, இன்னொரு கையில் இன்னொன்று எடுத்துக்கோ. வெரி குட். இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லேயும் சொல்லியிருந்தேன் என் தங்கச்சிக்கு வந்து மேரேஜ் ஆக போகுது அப்படின்னு. அம்மா என்னோடய தங்கச்சிக்கு வந்து மேரேஜ் ஆக போகுது. நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு தங்கச்சியான்னு கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு தங்கச்சி வந்து கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கான். இவன் வந்து ரெண்டாவது தங்கச்சி. எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பொண்ணுங்க, நான் தான் மூத்த பொண்ணு. என் ஃபஸ்ட்டு தங்கச்சி வந்து சாய் டியூஷன் சென்டர்னு சொல்லி ஒரு டியூஷன் சென்டர் வச்சு நடத்திட்டுருக்கா. ஊர்லேயே இருக்கா. அவளுக்கு வந்து ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு பையன் இருக்குது. அவங்க ஹஸ்பண்ட் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவன் வந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா. இந்த மந்த்து தான் குவிட் பண்ண போகிறா. அவளுக்கு மேரேஜ் ஆக போகுது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவளுக்கு மேரேஜ் ஆக நினச்சி. நீங்கள் எல்லோரும் அவளுக்கு ப்ளெஸ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து ரொம்ப டென்ஷனாக பேசிட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, ஒரு பொண்ணு ரொம்ப டார்ச்சர் பண்ணுதுங்க. நானும் வந்து பொறுமையாக வந்து ரிப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு நானும் பொறுமையாக ரிப்ளை பண்ணுறேன். எங்கே சுற்றி வந்து வேலைக்கு தான் வந்து நிற்கிறாங்க. இதுவும் ஒரு ஜாபு தாங்க, இது ஒரு ப்ரொஃபஷன் தான். யூடியூப் சேனல் வச்சுருக்கிறது ஒரு ப்ரொஃபஷன் தான். யூடியூப்பில் சம்பாதிக்கலாம், ஃபேஸ்புக்கில் சம்பாதிக்கலாம், இன்ஸ்டாகிராமில் வந்து ப்ரொமோஷன் மூலயமா சம்பாதிக்கலாம். நீங்களும் ஆசைப்பட்றீங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாம் ஓப்பன் பண்ணி சம்பாதிங்க. ஓகேவா? நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நீங்களும் வந்து மற்றவங்களாம் வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு ஜெலஸ் ஆகாதீங்க. ஜெலஸ் ஆகாமல் அவங்கவுங்க சொந்த காலில் நிற்கிறாங்க அப்படின்னா பெருமைப்படுங்க, சந்தோஷப்படுங்க. அவங்களுக்கு வந்து என்கரேஜாக ஒரு 4 வார்த்தை பேசுங்க. என்கரேஜாக பேச முடியலையா, ஒன்றுமே பேசாதீங்க, அமைதியாக அப்படியே தட்டி விட்டுட்டு போயிடுங்க. அவ்வளோதான். ஊர் உலகத்தில் என்னென்னமோ நடக்குது, அதை பற்றியே பேசிகிட்டு இருந்து நம்ம வாழ்க்கையில் வந்து என்னங்க சாதிக்க போகிறோம் சொல்லுங்கள். நானுமே வந்து அந்த இடத்தெல்லாம் கடந்து வந்தேன். சும்மா ஊர் கதை, உறவு கதை இதெல்லாம் பேசிக்கிட்டு ஒரு ஸ்டேஜில் வந்து சிரிப்பாக இருக்கும். ஐயோ, இதெல்லாம் பேசி இப்படி காலத்தை வந்து வேஸ்ட் பண்ணியிருக்கோமே அப்படின்னு. அவ்வளோதான், நம்ம பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இந்த நயன்தாரா வந்து தனுஷ்க்கு வந்து ஏதோ லெட்ரு போட்டாங்க, 10 கோடி கேட்டாங்க. அப்புறம் தனுஷ் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணல. இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து நாட்டில் வந்து பெரிய பிரச்சனையாக எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து அவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சி கொடுத்து பேசிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு டைமு இதெல்லாம் நமக்கு வந்து ப்ரீஷியஸ். இந்த டைமை வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து செலவழிக்காதீங்க. நீங்கள் வந்து உங்கள் பசங்க கூட செலவழிங்க அந்த டைமை வந்து உங்களை நீங்கள் வந்து க்ரோ பண்ணிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு அதுக்கான ஒரு என்ன சொல்கிறது, அதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான இன்புட்ஸ் ஏதாவது பண்ணணும்னா அதை பண்ணுங்கள்.
அந்த மாதிரி இருங்க. நானுமே வந்து லைஃப்பில் வந்து நிறைய வந்து டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். நிறைய டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஸ்கூல் படிக்கிற டைமும் சரி, காலேஜ் வந்து தான் நான் ஓரளவு நல்லாவே படித்தேன். ஸ்கூல் படிக்கிற டைம்லாம் வந்து நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுவேன். சும்மா படிக்கவே மாட்டேன். அப்படியே வந்து ஜாலியாக இருப்பேன். அப்பாவோட கஷ்டம் வந்து தெரியாமையே வளர்ந்தேன். எங்கள் அப்பா வந்து எங்களுக்கு கஷ்டம் தெரியாமலும் வளர்த்துட்டாங்க. அவங்கள நம்ம ஒன்றும் ப்ளேம் பண்ண முடியாது. நம்மளும் வந்து கஷ்டம் தெரிஞ்சு வளரணும். பட் நம்மளும் அப்படி வளரல. அப்படியே லெத்தாஜிக்காக இருந்துட்டேன். பயங்கர லோ மார்க் எடுத்தேன் நான் 12th. அப்போது வந்து எனக்கு காலேஜில் வந்து சீட்டே கிடைக்கலங்க. சீட்டு கிடைக்காத போது வந்து அங்கங்கே காலேஜில் வந்து சீட் கிடைக்கிறதுக்காக எங்கள் அப்பா அலைஞ்சாங்க. எங்கள் அப்பா வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர், ரெவென்யூ இன்ஸ்பெக்டராக இருந்தாங்க. நகராட்சியில் வந்து ஆர்ஐயாக இருந்தாங்க. அந்த மாதிரி வந்து அலையும் போது எனக்கு ரொம்ப வந்து என்னடா இப்படி அப்பா அலையிறாங்களே, நம்ம என்னடா இப்படி மார்க் எடுத்துட்டோமேன்னு அப்போ தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு. அது வரையும் ஒரு விளையாட்டுத்தனமாக லைஃப்பை வந்து அப்படியே கொண்டு போயிட்டு இருந்தேன் ஸ்கூல் டைம்லலாம். ஒன்றுமே ப படிக்கிறதுனாலே பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருந்தேன் நான் ஸ்கூல் டைம்லலாம். அப்போ வந்து ஒரு காலேஜில் வந்து ஒரு நல்ல காலேஜில் வந்து சீட்டு கிடச்சிது. அப்போது வந்து எப்படி எங்கள் அப்பா சீட்டு வாங்கினாங்க அப்படின்னா, கையெழுத்து கும்பிட்டாங்க. என் பொண்ணுக்கு வந்து இந்த சீட்டை கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கையெழுத்து கும்பிட்டாங்க. அப்போ எனக்கு அழுகனா டே ஃபுல்லாக நான் அழுதேன் அடுத்த நாள். அப்பாவை வந்து எல்லோரும் வந்து வெயிட் பண்ணி பார்ப்பாங்கங்க ஆஃபீஸ் வரத்துக்கு. நிறைய பேர் அப்பாவை பார்க்குறதுக்காக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இருப்பாங்க. நம்ம அப்பாவை வந்து இப்படி கையெழுத்து கும்பிட்டு கூனி குறுக வச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு. படிப்போட வேல்யூ எனக்கு வந்து அப்போ தான் புரிஞ்சுது. ஸோ லைஃப்பில் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜில் தான் ஒன்று ஒன்று நமக்கு புரிய ஆரம்பிக்கும் இல்லைங்களா? அப்போ தான் எனக்கு வந்து லைஃபோட படிப்போட ஒரு இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் வந்து நான் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ வந்து அதுக்கப்புறம் காலேஜில் வந்து இந்த காலேஜில் நல்லா படித்து நல்ல பேர் வாங்கணும் அப்படின்ட்டு காலேஜில் வந்து படித்தேன். யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கினேன். அதே காலேஜில் பிஜி படிக்கணும்னு சொல்லி அதே ஹெட்டு வந்து எங்கள் அப்பா கிட்டே கேட்டார். இந்த மாதிரி இல்லை என் பொண்ணு வந்து பிஜி வந்து வேறு எங்கேயோ படிக்கணும்னு ஆசைப்பட்றா, சென்னை, கோயம்புத்தூர் அந்த மாதிரி சைடில் படிக்கணும்னு ஆசைப்பட்றா அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னாங்க. அவங்க வந்து எனக்கு டிசியே கொடுக்க மாட்டேன்ட்டார். என்னோடய சிஇஓ, சிஇஓங்கிறேன் ஹெட்டு, அந்த காலேஜோட ஓனர். அவர் வந்து எனக்கு வந்து டிசி கொடுக்க மாட்டேன்ட்டார். இல்லை நீங்கள் வந்து அவங்க பொண்ணு வந்து இங்கேயே படிக்க வைங்க பிஜி அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போது வந்து அன்றைக்கி வந்து எங்கள் அப்பா வந்து சொன்னாங்க இந்த மாதிரி, அந்த சீட்டு வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம், இப்போ வந்து டிசி வந்து தரமாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போ வந்து எனக்கு அவ்வளோ பெருமையாக இருந்தது. அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து அன்றைக்கி அந்த டே என்னோடய லைஃப்பில் மறக்கவே முடியாதுங்க. அதுக்கப்புறம் வந்து நான் பிஜி சேர்ந்தேன். பிஜிலேயும் வந்து யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கினேன். பிஜி வந்து நான் வந்து எம்சிஏ படித்தேன். எம்சிஏ வந்து நான் வந்து கோயம்புத்தூரில் பண்ணேன். அப்போ வந்து 92.7% ஸ்கோர் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு ஜாப்பும் கிடச்சிது. நான் வந்து அந்த எம்சிஏ வந்து ஃபைனல் ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அந்த ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கக்குள்ளேயே வந்து எனக்கு சென்னையில் வந்து ஹெச்டிசியில் நாங்கள் ஒர்க் பண்ணேன். அது தாம்பரம் சானிட்டோரியமில் வந்து ஒரு ஐடி கம்பெனி, அங்கே வந்து ஹெச்டிசின்னு ஒரு கம்பெனி இருக்குது, அங்கே ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து அது மாதிரி நிறையா கம்பெனிஸில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஒரு ஆரோம் இன்ஃபோ சொல்யூஷன்ஸ் ஒரு ஐடி கம்பெனி வந்து திருவான்மையூரில் இருந்தது, அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு அங்கே குவிட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து மேரேஜ் என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதோட ஜாப் குவிட் பண்ணிவிட்டு வந்தாச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து சீமென்ஸில் கிடச்சிது 2015. பட் வந்து அப்போது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். வித்யுத் வந்து வயிற்றில் இருந்தான். ஸோ அதனால் வந்து நான் வந்து ஜாபுக்கு போகல. அதுக்கப்புறம் என்னோடய லைஃப் வந்து இப்படி வந்துகிட்டே இருக்கணும். ஜாபுக்கு போகல. கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நம்மளும் வந்து பசங்களெல்லாம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க வந்து தனியாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கிற சுச்சுவேஷன் வரும்ல, அந்த சமயம் நம்ம ஜாபுக்கு போகணும். நடுவில் நான் இங்கே வந்து என்னோடய பழைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க மூலிமா வந்து சின்ன சின்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்டுக்கு. அது மாதிரி யூடியூப் சேனல் இருக்குது. அவ்வளோதான். இந்த மாதிரி தான் வந்து லைஃப் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம லைஃப்பில் வந்து நிறைய பேரை நம்ம மீட் பண்ணியிருப்போம். நிறைய பேர் நமக்கு வந்து பாசிங் க்ளவுட்ஸ் மாதிரி அப்படியே நம்மளை கடந்து போயிடுவாங்க. அதில் ஒரு சில பேர் வந்து நமக்கு நல்லது சொல்லுவாங்க. ஒரு சில பேர் வந்து நம்ம வந்து நம்ம அவங்களுக்கு நல்லது நினச்சா கூட அவங்க நமக்கு நல்லது நினைக்க மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய பேர் லைஃப்பில் வந்துட்டு போவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம யோசிக்கவே கூடாது. நமக்கு என்ன பிடிச்சிருக்கு, நமக்கு என்ன லைஃப்பில் வந்து முக்கியம், அதை பார்த்துட்டுன்னு வந்து நம்ம லைஃப் வந்து ஹாப்பியாக ரன் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ வந்து எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நீங்களும் வந்து ஒரு லைஃப்பில் வந்து ஒரு நல்ல ஸ்டெப் எடுக்கணும், பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை வீட்டிலேருந்து ஏதாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் ஆகலாம். நான் பாட்டுக்கே ஆடியோவை கட் பண்ணாமல் லைனாக அப்படியே பேசிகிட்டே வந்துட்டேன். பார்த்தா வந்து ஆல்மோஸ்ட் வீடியோட எண்டுக்கிட்ட வந்தாச்சு. ஜஸ்ட்டு நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி வந்து கிச்சன் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதும்
ஹால் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி பிளான்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சது தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து ஃபுல்லாக வந்து நான் கிச்சன் ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். வீட்டிலேருந்து ஊர்லேருந்து கொண்டு வந்த ஜாமான்லாம் வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்க வேண்டிய ஒர்க் தான் இருந்தது. லாஸ்ட் டைம் நான் வீடியோ போடும்போதே வந்து நான் அந்த ஆர்கனைஸ் பண்ணது வந்து ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். அப்போ லாங் வீடியோவாக போடுங்கக்கான்னு நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த தடவை ஊருக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறது வந்து லாங் வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் எடுத்திருந்தேன். லாங் வீடியோஸ் வந்து 10 நாள் போட்டால் 10 நாள் காணாமல் போயிடுறீங்கன்னு சொல்கிறீங்க. நான் வந்து ரெகுலராக போகணுன்னு நினச்சிட்ருக்கேன். சுத்தமாக முடிய மாட்டேங்குது. ஷார்ட்ஸ்னால் வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து போட்டுற மாதிரி இருக்குது. அதுவும் வந்து பாட்டை செட் பண்ணி போடுறதுனால வாய்ஸ் ஓவர் கொடுக்குற வேலை இல்லை. நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறேன் அப்படின்னா தான் என் பையன் வந்து வேறும்னே வந்து கத்துறான் சைடில் சின்னவன். அவனுக்கு நல்லா தெரியுது நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்தா வந்து கத்தணும் அப்படின்னு. அதனால தான் என்னால் பெருசாக வந்து லாங் வீடியோ போட முடியல. கண்டிப்பாக வந்து வீக்லி ஒன்ஸ் நான் வந்து லாங் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். நீங்கள் வந்து என்னோடய சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து என்னோடய வீடியோஸ் கண்டென்ட்லாம் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் என்னோடய வந்து வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் நான் மீட் பண்ணுறேன். அன்டில் எவ்ரி ஒன், டேக் கேர், பாய்.